அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். உருது காயிதாவுடைய மற்றொரு பாடத்துடன் உங்களை சந்திக்கின்றோம். இந்த உருது காயிதாவின் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் மிகவும் துல்லியமான முறையிலே அவதானித்துக் கொண்டு வந்தால் உங்களுடைய உருது பாஷையின் ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். வாருங்கள், இன்றும் நாம் வலிமையை போன்று 2 பாடங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். முதலாவது பாடத்தின் வார்த்தைகள் தான் இங்கே பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. 2வது பாடத்தின் வார்த்தைகளை இந்த முறையிலே எழுதி அதற்குரிய விவரங்களை நான் கொடுத்திருக்கின்றேன். இந்த 2ம் சிறிய பாடங்கள் என்பதின் காரணமாக இன்று 2 பாடங்களை இந்த வடிவத்தில் கொண்டு வந்துள்ளேன். பாருங்கள். ஜாओ, पाओ, दाए, बाए, नादान, बाजार, लाहौर. ஜாओ ஜாओ என்றால் 2 விதத்தில் கருத்து கொடுக்கலாம். ஒன்று, போகட்டுமா அல்லது போகட்டும். போகட்டும், போகட்டுமா என்று 2 விதத்தில் கருத்து கொடுக்கலாம். ஜாओ போகட்டுமா என்று கேள்வியாக கேட்கும் பொழுது அந்த கருத்தை நாங்கள் கொடுப்போம். ஜாओ போகட்டும் என்றும் எங்களுக்கு நார்மலான முறையிலே கூற முடியும். பாவ் பெற்றுக்கொள்ளட்டுமா என்று கேள்வியாக கேட்கலாம். பாவ் பெற்றுக்கொள்ளட்டும், பாவ் பெற்றுக்கொள்ளட்டுமா என்றும் நம்மால் சொல்ல முடியும். தாயே தாயே என்றால் வலது. தாயே வலது. பாயே பாயே இடது. பாயே இடது. நாதான் நாதான் என்றால் அறிவீனன், மூடன். அறிவற்றவன், மூடனுக்கு நாதான் என்று கூறுவோம். பாசார் நாம் அனைவரும் நன்கறிந்த வார்த்தை. பஜார் அதாவது சந்தை கடைவீதிக்கு பாசார் என்று கூறுவோம். லாகூர் லாகூர் பாகிஸ்தானில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர் லாகூர். இப்போ அந்த வார்த்தைகளை வைத்து வசனங்கள் அமையப்பட்டிருக்கின்றன. காபே கி தரஃப் பாவ் நபேலா. இப்பொழுது இன்னும் ஒரு விடயத்தை உங்களுக்கு உணர்த்த வேண்டியிருக்கின்றது. பானா மஸ்தர்ல இருந்து பாஉ என்ற அந்த வினைச்சொல் வந்திருக்கின்றது. மேலும் பாஓ என்று சொன்னால் கால்களுக்கு சொல்லப்படும். பாவ் என்றால் கால், பாவ் கால்கள். அது ஒரு பன்மையாக வந்திருக்கிறது. எனவே இந்த பாவ் என்கிறத பானா மஸ்தர்ல இருந்து நாம் எடுத்தோம் என்றால் பானா, பா, பாவ், பாயே, பாயியே என்று அம்ருடைய சர்ஃபை செய்யலாம். மேலும் பாயா என்றால் பெற்றான், பெற்றுக்கொண்டான். பாயே பெற்றுக்கொண்டார்கள். பாயி அவள் பெற்றுக்கொண்டாள். பாயி அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லலாம். மேலும் அதனை ஒரு இஸ்மாக, அதாவது பெயர் சொல்லாக பாவித்தால் பாஓ என்று நாங்கள் சொல்ல வேண்டும். வினை சொல்லாக பாவித்தால் பாஉ என்று சொல்ல வேண்டும். பெயர் சொல்லாக பாவித்தால் பாஓ என்று சொல்ல வேண்டும். எனவே இங்கே பாஓ பெயர் சொல்லாகத்தான் வந்திருக்கிறது. அந்த வகையில் கால்கள், பாதங்கள் என்ற கருத்தை உணர்த்துகிறது. காபே கி தரஃப் பாவோ நபேலா. காபாவின் பக்கம் பாதங்களை நீட்ட வேண்டாம். காபாவின் பக்கம் கால்களை நீட்ட வேண்டாம். இங்கே தரஃப் என்பதற்கு முன்னால கீ வந்திருக்கிறது. தரஃப் என்பதனை நாம் எப்பொழுதும் முஅன்னஸ் பெண்பாலாகத்தான் பாவிப்போம். தரஃப் மற்றும் தரஹ், தரஃப் தரஹ் என்பதனை நாம் பெண்பாலாக பாவிப்பதன் காரணமாக அதனுடைய இணைக்கும் அடையாளம் கி என்று வரும். காபே கி தரஃப் காபாவின் பக்கம் பாவோ நபேலா பாதங்களை நீட்ட வேண்டாம்.
இரண்டாவது நாதான் நபன். நாதான் நபன். இங்கே இந்த நாதான் என்ற வார்த்தைக்கு வசனம் அமைப்பெற்றிருக்கின்றது. நாதான் நபன், அறிவீனன் ஆகாதே. நாதான் அறிவீனன், நபன் ஆகாதே, அறிவீனன் ஆகாதே. दाएं हाथ से खाओ पियो. दाएं हाथ से खाओ पियो. वलது கையினால், दाएं वलது, हाथ से கையினால், खाओ पियो சாப்பிடுங்கள் குடியுங்கள். இடது கையினால் சாப்பிட குடிக்க கூடாது, அது ஒரு நடைமுறையும் அல்ல. எனவே வலது கையினால் சாப்பிடுங்கள் குடியுங்கள் அல்லது சாப்பிடு குடி. மே பாசார் ஜாऊं, நான் பஜாருக்கு போகட்டுமா, நான் கடை வீதிக்கு சந்தைக்கு போகட்டுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. மே பாசார் ஜாऊं, நான் பஜாருக்கு போகட்டுமா. ஏ கிலே, ஏ கிலே, கிலே என்பது இயந்திரங்கள், மெஷின்களுக்கு சொல்லப்படும். ஏ கிலே, இந்த இயந்திரங்கள் கஹாசே ஆயி, எங்கிருந்து வந்தது. இயந்திரங்கள் என்ற பன்மையாக இருக்கிறதுனால ஆயி என்று வந்திருக்கிறது. மேலும் இது முஅன்னஸாக பாவிக்கிறதுனால முஅன்னஸ் ஜம்முவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெண் பாலின் பன்மையாக அதனுடைய வினைச்சொல் முடிந்திருக்கிறது. ஏ கிலே கஹாசே ஆயி, இந்த இயந்திரங்கள் எங்கிருந்து வந்தது. பதில் கொடுக்கப்படுகிறது லாகூர் சே, லாகூரில் இருந்து. லாகூர் சே, லாகூரில் இருந்து, அதாவது லாகூரில் இருந்து வந்தது. குர்ஆன், குர்ஆன் எங்கள் எல்லோருக்கும் தெரியும், முஸ்லிம்களுடைய புனித புத்தகம், பரிசுத்த வேதம் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃப். மிஸ்வாக், மிஸ்வாக் என்றால் பல் துலக்கும் கருவி. மிஸ்வாக், இந்த மிஸ்வாக் செய்வதனால் பல பிரயோஜனங்கள் இருக்கிறது. வாய் சுத்தமாவது மற்றும் அல்லாமல் அது கஃபத்தை போக்கிவிடும். மேலும் மலக்குகள் முஹப்பத் கொள்வார்கள். அஸ்ஸிவாக்கு மித்ஹரத்துன் லில் ஃபமி வ மர்தாத்துல் லிர்ரப். மிஸ்வாக் என்பது அந்த பல் துலக்கும் குச்சி, மித்ஹரத்துன் லில் ஃபமி வாயை சுத்தப்படுத்தும் கருவி மட்டுமல்ல, வ மர்தாத்துல் லிர்ரப்பி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். தயார், தயார் என்றால் தயார், ஆயத்தம். மஸ்பூத், மஸ்பூத் உறுதி, மஸ்பூத் என்றால் உறுதியானது. நஸ்தீக், நஸ்தீக் சமீபம், கிட்டத்தில், அதாவது ரொம்ப தொலைவில் அல்ல, சமீபத்துக்கு நாம் நஸ்தீக் என்று சொல்லுவோம். இப்பொழுது இந்த 5 வார்த்தைகளுக்கு வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் खुदा का कलाम है. குர்ஆன் இறைவனுடைய பேச்சாகும். குர்ஆன் खुदा का कलाम है. குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சாகும். மிஸ்வாக் கர்னே से, மிஸ்வாக் செய்வதனால், மிஸ்வாக் கர்னே से, மிஸ்வாக் செய்வதனால் அல்லது மிஸ்வாக் செய்வதன் மூலம் दांत साफ और பற்கள் சுத்தமாகவும் மஸ்பூத் रहते हैं, உறுதியாகவும் ஆகிவிடுகின்றன. மிஸ்வாக் கர்னே से, மிஸ்வாக் செய்வதனால், दांत பற்கள் साफ और मजबूत रहते हैं, சுத்தமாகவும் और மேலும் மஸ்பூத் உறுதியாகவும் रहते हैं ஆகிவிடுகின்றது. மிஸ்வாக் செய்வதனால் பற்கள் சுத்தமாகவும் உறுதியாகவும் ஆகிவிடுகின்றன. वो मजदूर मस्जिद के नजदीक रहता है. वो मजदूर मस्जिद के नजदीक रहता है. அந்த தொழிலாளி, மஸ்தூர் என்றால் தொழிலாளி, वो मजदूर அந்த தொழிலாளி, மஸ்ஜித் கே, மஸ்ஜித் கே, மஸ்ஜிதினுடைய நஸ்தீக் रहता है, சமீபத்தில் இருக்கிறார். அந்த தொழிலாளி மஸ்ஜிதுக்கு சமீபத்தில் இருக்கிறார். அசான் சுன்தே ஹி, அசான் கேட்டதும், கேட்ட உடனே என்ற கருத்தை கொடுக்கிறது இந்த ஹி. அசான் சுன்தே ஹி, அசான் கேட்டதும், नमाज पढ़ने के लिए
தொழுவதற்காக தயார் ஹோ ஜாவ், ஆயத்தமாகி விடுங்கள், தயாராகி விடுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் கற்றுக்கொள்வதில் மிகவும் உற்சாகமாக இருப்போம், மும்முரமாக இருப்போம். எங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். ஹுதா நிகேபான்.